நாங்கள் உச்சரிப்பேன். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளையே கூட தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. பாடுகளை, ஆராதனை, ஜபங்களை, சாட்சிகளை ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேலையிலே கூட தகப்பனே எங்களை மறைத்து நீ வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுவது நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவர் கையில் களிமண்ணால் அனுதினமே பனைந்திடுமே. குயவர் கையில் களிமண் சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனம். 12 வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற மேலுள்ள சசத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்ன செய்யறாரு? நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? நினைத்திருக்கிறார். நம்ம நினைவாக நினைச்சுறாரு இருக்கிறார். சங்கீதம் 139 சங்கீதம் போடுவோம். அவர் நினைவுகளை தூரத்துல இருந்து நினைச்சாரா அறிகிறார். அல்லேலூயா. அப்போ எப்போது நம்ம நினைவோட ஆண்டவர் நினைச்சாரு இருக்கிறார். இந்த உலகத்துக்கு வந்ததே நம்மளை நினைச்சுதான் வந்தாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு இயேசுவா இருந்தாங்க. நம்ம பிள்ளைங்க பாவத்துல கிடக்குறாங்க, அவங்களை மீட்டு எடுக்கணும்னு ஆண்டவர் உலகத்துல வந்தார். ஆனா பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவங்களை ரட்சிக்கிறது ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. நம்மளை நினைத்த தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் நினைச்சு வரா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். வானத்தை பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உலகத்துல வந்து நம்ம ஆசீர்வதிக்கிறாரு வந்திருக்கிறாரு. அவர் பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் உங்களை உங்க பிள்ளைகளை என்ன செய்றாரு? வர்த்திக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன இப்படிப்பட்ட தெய்வத்துக்கு பிள்ளைகளா இருந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பயந்துகிட்டே இருப்போம். அல்லேலூயா. நம்ம எப்படி இருப்போம்? ஒவ்வொரு நிமிஷமும் பிள்ளைகளை குறிச்சு ஒரு பயம் செய்யும் பெற்றோருக்கு இருக்கும். அது இயற்கை தான். பிள்ளைகளுக்கு ஒருத்தர் பிள்ளைங்களுடைய படிப்புல இருக்கலாம், பயம் இருக்கலாம், பிள்ளைங்க எதிர்காலத்தை குறிச்சு இருக்கலாம், எப்படி பிள்ளைங்க இருக்க போறாங்களோ தெரியல. ஆனாலும் வசனம் என்ன பொறுக்குன்னா, பிள்ளைகளை அவங்க நினைச்சாரா உங்க கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதை ஆண்டோடைய கர்த்தர் கொடுத்துட்டு நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். எதை குறிச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. ஆனால் பயப்படவே நம்ம நினைப்போம். ஆனா சில நிமிடத்துல சில காரியங்கள் என்ன செஞ்சிருது? நம்மளை பயமாக்கிடுது, பயங்காட்டி விடுது. அல்லேலூயா. நீங்க அன்பு தேவ பிள்ளையே, நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். அதான் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பி பிடிச்சுக்கணும். என்ன உண்மை உறுதியாய் உண்மை பற்றி கொண்ட ஜனங்களும் உண்மையே நம்பி இருக்கிற அப்படின்னா பூரண சமாதானத்துல அவங்க என்ன செய்வாங்களா? காத்துக்கொள்வீர் என்று வசனம் இருக்கு. அப்ப நம்மள பூரண சமாதானத்தோடு நம்ம நினைச்சு வரோம் காத்து நம்ம அவங்க உண்மை அப்படி உண்மையா பற்றி கொள்ளணும்.
அல்லையா? பைபிள் வசனத்தை பார்க்கும்போது அவரை எல்லாரும் எப்படி பிடிச்சிருந்தாங்களா? உண்மையா பிடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு பிடி நினைச்சு சொல்லுவாங்க, பிடிக்கிற பிடி உடுந்து பொட்டின்னு சொல்லுவாங்க. அல்லையா? ஆனா தேவ பிள்ளைகளை நீங்க நினைச்சணும், ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகளா இருக்கணும். வானத்தையும் பூமியை உண்டாப்படுத்த கற்றால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லையா? நான் முதல்ல இயேசுப்பா அறியாம இருக்கும்போது ஒரு சகோதரி கிட்ட ஒரு கன்வென்ஷன் கொடுத்து போயிருந்தேன். ஒரு பெரிய சபைக்கு கன்வென்ஷன் கொடுத்து போயிருக்கும் போது அங்க ஒரு ஊழியர் வந்திருந்தாங்க. எல்லாம் செவிச்சாங்க. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்டி அங்கே போயிருக்கிறேன். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, தலையில கை வச்சு இந்த வார்த்தை சொன்னாங்க, வானத்தை எடுத்த கற்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அலையிலையா? ஆண்டோடைய அப்பவே ஆண்டர் சொன்னாரு. ஆனா அதை இப்ப ஆண்டவர் செஞ்சிருக்காரு. நம்ம ஏற்றுக்கொண்டனாலே நம்ம எந்த ஒரு குறை வைக்கல. அலையிலையா? சில பிரச்சனைகள், சில பாடுகள், போராட்டங்கள் அது இயற்கையில இந்த உலகத்துக்குரியதுதான். அது நம்மள என்ன செஞ்சு இருக்கோம், பிரச்சனைகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம இயேசுவை இருக பற்றி கொண்டீங்கன்னா நம்மள என்னதுக்கு எது அந்த நினைச்சு சேதப்படுத்தவே முடியாது. லூக்கா 10:19 போட்டிருக்கும், சத்துருங்களையும் தேங்களையும் மிதிக்கணும், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அவைகள் ஒன்றும் என்ன செய்யலாம், சேதப்படுத்தாதுன்னு போடுறோம். அலையிலையா? அப்போ நான் சர்ப்பங்களை தேங்கலை நசுக்கிறதுக்கு இந்த சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொண்டு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அது ஒன்று நம்ம என்ன செய்யாது, சேதப்படுத்தவே செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எக்காலத்தை கூட நீங்க எதை குறிச்சு என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா எல்லா கருத்தையும் எடுத்து ஜெயத்தை எடுக்க முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நம்மளை ஆசீர்வதிக்கிறது வருஷம்னா ஒவ்வொரு வருஷம் பார்க்க போடும்போது நான் உங்களை அடிமையிலே உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் தான் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எல்லாருமே என்ன வரா, தேவனுடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வர்றாரு. அல்லையா? தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கர்த்தரை எங்கெல்லாம் ஆராதிக்கிறோமோ அங்கே அவர் மேல ரொம்ப நினைவா இருக்கிறார். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு மறைவாக எங்கே எழுச்சி முடியாது, யாரும் போகவே முடியாது. ஆனா இன்னைக்கு உலக மக்கள், இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா நம்ம யாரையாவது வச்சு பேசிட்டு இருந்தது கூட ஆண்டவர் கேட்காதுங்கிற ஒரு உணர்வே இல்லை. ஆனா தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த உணர்வு நமக்கு கொடுப்பார். அல்லையா? உணர்வு கர்த்தர் கொடுப்பார். அல்லையா? தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவர் பயப்படுற ஒவ்வொருவரும் நிறைய பேரு ஆண்டவர் பயப்படுற பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அல்லையா? ஆசீர்வாதம் இப்ப நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய ஆதியாகமத்திலிருந்து ஒவ்வொருத்தையும் பார்த்து வரும்போது ஆபிரகாம் தான் என்ன செய்யறாரு, வீட்டுக்குள்ள கதவை போட்டிக்கிட்டு இருக்கிறாரு, பயந்து போய் இருக்கிறாரு. இல்லையா? எனக்கு ஒரு சந்ததி வேணும்னு சொல்லி இருக்கிறாரு, பயந்து போய் இருக்கிறாரு. ஆனாலும் அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம் மகாபலி பலனுமா இருக்கிறேன். அப்ப அந்த விசுவாசத்தின் தகப்பனுக்கே ஒரு பயம் இருந்துச்சுன்னா நமக்கு பயம் இல்லாம இருக்குமா? அவருக்கு ஒரு சந்ததி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் சந்ததி குறிச்சுதான் பயம். அவருக்கு குழந்தை வைக்கிறது பெற்றுக்கொண்டு ஒரு பயம், இப்போ குழந்தை வைக்கிறது பெற்றுக்கொண்டு வர பயம். குழந்தை வச்சுக்கிட்டே என் பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்களோ, எப்படி இருக்க போறாங்க, நமக்கு முன்னாடி என் பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்களோ அதெல்லாம் பயம் தான். நம்ம அப்ப நம்ம நினைக்கிறோம், நம்ம அவங்களாம் பத்தி நம்மளை வளர்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, படைச்சாரு. அவர் தான் நம்மளை நடத்தி கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. எல்லா இடத்துலையும் எல்லா தாய்மாரும் அதான் தான் பிள்ளை குறிச்சு ஒரு பயம் செஞ்சிருப்பாங்க. பாசத்துக்கு என் பிள்ளை நான் நல்லா வச்சுக்கிட்டேன், என் பிள்ளை எப்படி இருக்க போகுது தெரியல கவலைப்படுறாங்க. அதே மாதிரி எங்க அம்மா இன்னைக்கு இடுப்புல வச்சுக்கிட்டு எல்லாரும் இறக்கணுங்கிறதுனால வேண்டாம், என் பிள்ளை இறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, இடுப்புலயே வச்சுதான் இருப்பாங்க. அப்படிதான் தாயின் பாசம். என் தப்பிலாம் நடப்பானோ நான் இடுப்புல இருப்பானோ. அலையிலையா? ஆனா தேவ பிள்ளைகளை நம்ம அந்த ஆபிரகாமுக்கு சந்ததிக்காக பயந்தாரு. நம்ம சந்ததியை பெற்று வச்சுக்கிட்டு பயப்படுறோம், என் பிள்ளைங்க குடும்பம் எப்படி இருக்குமோ போட்டு நினைப்போம். ஆனா அதெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் தான். நம்மளை பிரச்சனை அவர் தான், பிள்ளைங்க பிரச்சனை அவர் தான். அது மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுவான்னு சொன்ன மாதிரி மரத்தை வச்சு தண்ணியே ஊற்றி வளர்ப்பாரு. அதனால தேவனின் பிள்ளைகளாக தண்ணி ஊற்றுறவங்க இல்லை, அதை விளைச்சிக்கிறது வளர்க்கறது எல்லாம் ஆண்டவர் தான். நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி 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 வளர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். அலையிலையா? அப்ப அது நம்ம ஆண்டவர் சரி நம்மளை வளர்த்துட்டு இருக்காரு. தேவ பிள்ளைகளாக நீங்க எதை குறிச்சு என்ன செய்யக்கூடாது, எதையும் பிள்ளைகளை குறிச்சு பயப்படுற பயம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆண்டவர் சமூகத்தை கர்த்தருக்கு பயப்படுறவங்களே கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் நினைச்சணும், நீங்க நம்பணும். ஆண்டவரை நம்பி அவர் மேல நம்பிக்கை இருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதைமையோட போட்டிருக்கோம், கர்த்தரையே என்ன செய்யணுமா
நம்பணும். ஆண்டவர் தான் நீங்க முழுமையா நம்பி இருக்கீங்க தவிர உங்களுடைய நம்பிக்கை வேற எது மேலே என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. அல்லேலூயா. இந்த வசனம் போட்டு பாருங்க, 5 வசனம் 17:5 எரேமியா 17:5 மனுஷனேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் விருப்பமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். அது 7 வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை செய்யணும் இருக்கிறத தவிர கர்த்தரை விட்டு நம்ம நம்பிக்கை செய்யணும் வெளியே போயிடவே கூடாது. நம்ம ஆண்டவரை விட்டு வெளியே போறோம்னு சொல்லி இந்த உலகம் எவ்வளவோ முயற்சி எடுக்கும். இந்த உலகம் முயற்சி ரொம்ப இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் சில காரியங்கள் நினைச்சுக்கிட்டு ஒரு நொடி பொழுது என்ன செஞ்சிடும், நம்மளை சோர்வடைய வச்சிருக்கோம் உலகம். ஆனா தேவ பிள்ளைக்கு நமக்கு வசனம் கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருங்க. எனக்கு எப்படி இருப்பாங்கன்னா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இல்லை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. செழிப்புள்ள ஒரு மனிதனா இருப்பான். யாரு? கர்த்தரை நம்புகிறங்க. தேவ பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும், கர்த்தரை முழுமையாக என்ன செய்யணும், நம்பணும். அப்ப ஆண்டவர் என்ன நம்ம சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்லுங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அந்த காரியத்துக்கு நம்ம உடனே கீழ்ப்படிஞ்சோம்னா தேவனுடைய கரம் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியாம விலகி போனோம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. நம்ம மாம்ச விரும்பி செயல்பட்டுட்டே இருந்தோம்னா ஆண்டவரை ஆசீர்வதிக்கவே முடியாது. அதான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஏசப்பா என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும், குடும்பத்துக்குள்ள இறங்கி வரும். எனக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் சொன்னோட அதை நம்பினாரு. எனக்கு கேட்டார் ஒரு வார்த்தை, ஆண்டவர் என் குழந்தை இல்லாம இருக்கிறேனே, நீ எலியேசர் தான் எனக்கு குழந்தையா கேட்கும் போது ஆண்டவர் சொல்வாரு, வீட்டுல முடங்கி கிடந்ததுன்னு அவனை பார்த்து அவனுடைய நிலைமையை அறிஞ்சு நீ இருக்கிறது வெளியே வா அப்படின்னு கூட்டாரு. இல்லையா, நீ உள்ளே முடங்கி கிடந்தா உள்ளே நினைச்ச சில காரியங்கள் நினைச்சோம் தாக்கிக்கிட்டு இருக்கோம், நீ வெளியே வா. வானத்து நட்சத்திரத்தை என்ன குடும்பம் என்ன இதே மாதிரி நான் சந்ததி நினைச்சுவேன் பெருக பண்ணுவேன், இதுக்கு போட்டு உள்ள வந்து நினைச்சிட புலம்பி தவிக்கிறியே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காமிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நிறைய ஆசீர்வாதம் ஆண்டு வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செஞ்சிடும், நம்ம இப்படித்தான் இருப்போமோ, நம்ம இப்படித்தான் இருப்போமோ, இப்படித்தான் இருப்போமோ, அப்ப நம்மளே நல்ல ஒரு ஆசீர்வாதம் வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளே அவிசுவாசத்துக்குள்ள போயிருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவிசுவாசத்துக்குள்ள போயிருக்காங்க. அதே நினைச்சு ஆனா ஏசப்பா நீரு என்னை ரட்சித்திருக்கிறீர், நான் உங்க பிள்ளை, நீர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீர், நீர் ஆசீர்வதிக்கிறது அழைப்பீர், சிறியோரையும் பெரியோரையும் அழைப்ப ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர், என்னைய நீர் ஆசீர்வதிப்பீர், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீர், எங்களை நீர் நடத்தும் அப்படின்னு சொல்லி விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி நடக்கும் போது தேவனாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தருவாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதம் வர முடியாத காணப்படுற காரணம் யாருன்னா நம்ம தான், நம்மளுடைய அவிசுவாசம் தான். ஒரு மகனுக்கு காக்கா அந்த வெட்டு வந்துகிட்டே இருக்கு, பைபிள் வெட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஏசப்பட போறாங்க, அப்படின்னா சுகம் அவன் பெருமான் விரும்புகிறியாங்கும் போது எங்க ஒரு அவிசுவாசத்தை அவிசுவாசம் நீக்கும்படி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லுவாரு. அப்ப அவிசுவாசம் என்ன செய்யுங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துரும். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க அவிசுவாசமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னே அவர் ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு ஆண்டவரை பயபக்தியோடு பிடித்தோம்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அவிசுவாசம் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஏசப்பா ஏட்டா இப்படி அவிசுவாசம்லாம் இருக்கு, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையே தாங்க அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அவிசுவாசமா இருக்கிறவங்க எங்க போவாங்க, 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்ல பங்கடைவாங்கன்னு போடுது. அப்ப அவிசுவாசம் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. பயப்படுறவங்க எங்க போவாங்க, 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்ல பங்கடைவாங்க. பொருளாசைக்காரங்க எங்க போவாங்க, நாம பொருளாசை இருக்கான்னு பார்த்து வரணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை வெளியே கூப்பிடும் போது ஆபிரகாம் வெளியே வந்தார்.
அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படுகிறார். அதே மாதிரிதான் எரியோல வந்துட்டு இருக்கிறாரு. சகைங்கிற ஒரு மனுஷன் என்ன செஞ்சாரு? ஒரு மரத்தை, காட்டுத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா அந்த மனிதனோட பேரு யாருக்கும் தெரியுதோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவருக்கு யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? பேர் வச்சதே அவர் தானே. அதனால என்ன செய்யறாரு? கூட்டத்துல நெருங்கி வரும்போது சகையை நீ இறங்கி வா அப்படின்னு உடனே கீழ்ப்பிடிஞ்சு இறங்கி வந்தான். அப்ப அந்த கீழ்ப்பிடிஞ்சு இறங்கி வரும்போது அந்த ஆசீர்வாதத்துக்கு பார்க்கிறவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வரணும். அப்ப அந்த ஆண்டவர் பார்க்கணுங்கிற வாஞ்சா மனசுல இருக்குது. அப்ப ஆண்டவர் அவனை பேர் சொல்லி சகைவை இறங்குவா அப்படிங்கிறாரு. அவங்க இறங்கி வாராங்க. இறங்கி வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறாங்க. நிறைய தூதர்களோடு அந்த நிறைய சீசனையோடு வர்றாரு. எல்லாருமே போயிருப்பாங்கல்ல, எனக்கு வெளியே விட்டுட்டா போயிருப்பாரு இல்லைல்ல. பார்த்த உடனே அவருக்கு சகைக்கணும்ச்சு பெரிய சந்தோஷம். ஏசுச்சி என் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்தாலே போதும், எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆண்டவரே, நான் இது நாள் வரைக்கும் இந்த சந்தோஷத்தின் பாத்திரமா நான் இல்லாம நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். எவ்வளவு பணங்கள் இருந்தா என்ன, எவ்வளவோ குடும்பத்தை எந்த குறையும் கிடையாது, எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நீ உள்ள வந்தனே நீ அறியாத ஒரு சந்தோஷம் வந்துட்டு அப்படின்னாரு. அலையிலையா சொல்றது அவர்லாம் சொல்றேன். அப்படியே சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையும் இருந்ததும் பைபிள் எழுத முடியாது இல்ல. அதனால அவர் ஆண்டு இயேசுவை பார்த்தோம் நான் ஒரே சிரிச்சு அப்படி வீட்டுக்கு வந்தோடனே நான் யாருக்கையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனே எனக்கு கொடுத்துருட்டுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் சும்மாதான் உட்கார்ந்து இருக்காரு. ஆண்டவர் பார்த்தோன்னே எனக்கு தன்னால பார்க்க முடியாத சந்தோஷத்துல அவன் குதிக்கிறான். நான் என்னென்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் செஞ்சுதான்ப்பா, நீ என் வீட்டுக்குள்ளேயே நீ இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்படி இயேசுவை பிடிச்சுக்கிட்டவங்க இயேசுவை பத்திரமா பார்த்துக்கணும். அல்லேலூயா. இயேசுவை வீட்டு வெளியே போற அளவுக்கு நம்ம நினைச்சிட்டு கூடாது, நம்ம நடக்கக்கூடாது. அப்ப அந்த வெளியே போகிறவன் நடக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போதுதான் அவிசுவாசம் இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. தேவ பிள்ளைகள் பயத்துக்கு இடம் கொடுக்கூடாது. என்னிட நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு அதை சொல்லி இருக்கிறாரு. அப்ப நீ ஏன் நான் உன் துணை இருக்கிறேன்ல, நீ ஏன் வலது கை பிடிச்சு நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, திகையாத, நானும் தேவன், ஆத்மாவை நீ ஏன் கலங்குற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாருல்ல. அப்ப நம்ம ஆத்மாவை கலந்து வைக்கிறது யாரு? நம்ம தான். நம்ம தேவையில்லாத பயத்துக்கு என்ன செஞ்சிடும்? இடம் கொடுத்துருக்கோம், கலங்கிடுறாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டு நம்மளோட கூட இருக்கிறனால எப்பவும் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷத்தோடு மகிழ்ந்து களி கூறணும். அல்லேலூயா. இந்த வேத யோகையில போட்டிருக்கோம், பேசவே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. நீ ஏன் கலங்குற? ஏன் கவலைப்படுற? ஏன்னா தேவாகி கர்த்தர் வானத்தை பூமி படைத்த தேவன் நம்மளோட இல்லையா? நம்மளோட இல்லையா? நம்ம கூட தானே இருக்காரு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, நீ ஏசப்பா என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து கவலைப்படக்கூடாது, தேவையில்லாம பயப்படக்கூடாது. குடும்பத்தை குறிச்சோ, பிள்ளைகளை குறிச்சோ, நம்ம புருஷனை குறிச்சோ, எந்த காரிய சூழ்நிலை பார்த்தோம் எதையும் பயப்படாதபடி என்ன செய்யணும்? வேதத்துக்கு நீதிமான் சிங்கத்தை போல, சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அல்லேலூயா. நீதிமான் எப்படி இருப்பான்? சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஆனா தேவ பிள்ளைகளை நீங்க எப்படி இருக்கணும்? தைரியமா வீர நட. நீர் என்னோடு இருக்கும் போதே என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும் போதே என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. அப்ப ஏசப்பா பிள்ளைங்க இருக்கும்போது பாட்டை படிச்சுக்கிட்டே இருக்க வீட்டுல. நீங்க இந்த பாட்டை எடுத்துக்கணும், படிக்கணும், பாட்டை படிங்க. பாட்டு படிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாட்டு படிக்கிறது பெரிய ஆசீர்வாதம். பாட்டு நீங்க படிச்சு பாருங்களேன். நம்ம பாட்டு என்ன பாட்டு படிக்கும்? சினிமா பாட்டை படிக்கும், ஏசப்பா பாட்டு தானே படிக்கும். ஒவ்வொரு கவியும் எவ்வளவு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துது. அப்ப கட்டுரை நாமத்தை என்ன செய்யணும்? பாட்டை படிச்சு வச்சு அவர் நாமத்தை மையப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நாமத்தை கட்டுரை நாமத்தை மையப்படுத்தும் போது தேவனுடைய நாமம் மையப்படும். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கேன், பயப்படாம இருங்க.
தைரியமா இருங்க, சிங்கத்தை போல தைரியமா நீங்க பலன் கொண்டு திட்டமானதான் இரு அப்படின்னு அனுப்பிச்சிருக்கனால கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும், பயப்படுற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. அது இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படிடும். அப்படி கீழ்ப்படியும் போது காண ஒரு கல்யாணத்துல கூட எடுத்துனாங்க, தண்ணி தான் இருந்துச்சு, ஜாதியில தண்ணி தான் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, போய் மோந்து போய் என்ன செய்யுங்க, பந்தியில பரிமாறுங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஏதாவது கேட்டாங்களா? உடனே கீழ்படிச்சாங்க. அங்க பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். இல்லையா? அப்ப கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு காரியத்தை அவர் செய்ய சொன்னார்னா நம்ம செய்யணும். எந்த ஒரு காரியத்தை இப்ப நாம தான் படிக்கணுங்களேன், என்ன ஒரு காரியத்தை வந்து இப்படிலாம் இருக்கணும் போது போறீங்க, ஒரு வேலை இருக்கிறதுனால என்ன செய்யலாம். அது நான் என்ன சொல்றேன்னா, இது எனக்கு முடியாது, இந்த செய்ய என்னால முடியாது, இந்த வேலையை செய்ய என்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த வேலையை நம்மளால செய்து முடிக்கணும். என்னை காலையில் கூட டிவி செட்டு நான் இது எடுத்திருந்தேன், வீடியோ. அப்போ அவங்க என்ன சொன்னா, இருட்டோடே எழுந்து தன் வேலையை செய்யறாங்க. நீதிமொழிகள்ல யார் பெண்கள், நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல குணசாலியை கண்டிப்பவர் யார் வாங்கல. அதை பார்க்கும்போது 31 அதிகாரம் 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா இருட்டோடே அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. தன் குடும்பத்துக்கு எல்லா தேவையும் சந்திக்க செய்யறாங்களா, வேலைக்காரிக்கு படியா இருக்கிறாங்களா. அப்புறம் 17 வருஷத்துல போட்டு அவன் வெள்ளத்தால் இடை கட்டிக்கிட்டான். 17 வருஷம் காசி பலப்படுத்திக்கலாம். ஒரு வேலை செய்யும் போது எனக்கு முடியாதுன்னு சொல்லும் நிலத்தை கட்டி பலன் கட்டி அந்த வேலையை நினைச்சான் செய்யறாள். அந்த குடும்பத்தை ஒரு குடும்பத்துக்கு அந்த குடும்ப ஸ்திரீ வந்து அந்த வேலையை நினைச்சாங்க, எனக்கு முடியாதுன்னு சொல்லல, அந்த வேலையை அவன் செய்து முடிக்கா. அலேலியா? அன்பு சகோதரி சகோதரி, இந்த நாளில ஆண்டு ஒரு வேலையை செய்யணும்னா நம்ம உடனே கீழ்ப்படி சகைவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. அந்த காணவர் கல்யாண வீட்டுல அந்த வேலைக்காரங்க நினைச்சிருந்தாங்க, அவங்க கீழ்ப்படுத்ததுனால அந்த காணவர் கல்யாண வீட்டுல என்ன பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடிஞ்சது. அதனால சொல்லுங்க, ஆண்டவருடைய சொந்த ஊர்ல கூட ஏசப்பா அற்புதம் செய்ய முடியலையா என்று அங்க இருக்கிற மக்களுடைய அவிசுவாசமா. ஆனா நம்ம குடும்பத்துல அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் அவிசுவாசம் இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசத்தோடு என் தேவனால இதை செய்ய முடியும், என் தேவன் இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பார் சொல்லி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த காரியத்தை ஆலோசனை வச்சு ஆண்டத்தை கேட்கும் போது அந்த காரியத்தை செய்து முடிப்பாங்க. அலேலியா? அலேலியா? அதான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எந்த காரியத்தை செஞ்சுதான் ஏசப்பட சொல்லிட்டீங்கன்னா அந்த காரியத்துல ஒரு ஜெயம் எடுக்கிறதுக்கு விடாதீங்க, ஜெயத்தை எடுக்கிறதுக்கும் விடாதீங்க. ஆண்டத்தை கேளுங்க. அந்த காரியத்துல நல்ல ஒரு விடுதலை வேணுமா, ஒரு திருமண காரியமா, ஏசப்பாவே கேளுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாங்க, கடன் பிரச்சனையா இல்ல எந்த பிள்ளைகளுடைய பிரச்சனையா, எந்த பிரச்சனைனாலும் ஆண்டர் சமத்துல வைக்கும் போது ஏசப்பா அந்த இருந்து ஒரு பெரிய விடுதலை தருவாங்க. ஆண்டர் பயப்படுற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுறவங்க சிறியவரையும் பெரியவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப அவர் பயந்து அவர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாவே நம்ம குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். வசனம் அப்படிதான் போட்டிருக்கு, கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லையா? நிறைய காரியங்கள் இருக்கு. கீழ்ப்படிஞ்சு இந்த எளியா தீர்க்கதரிசி கூட போய் நினைச்சுப்பாங்க, ஏதோ வீட்டுல கடன்பட்டு கிடப்பாங்க. அந்த கடன்பட்டு கிடக்கும்போது கூட ஒருத்தர் என்னமா இருக்குன்னு கேட்பாங்க, எண்ணெயும் மாவுக்குமாங்க. அந்த எண்ணெயை ஊத்துறதுக்கு பாத்திரம் கேட்க உடனே என்ன செஞ்சிடா, கொஞ்சம் என்னதானே இருக்கு, இந்த எண்ணெய் எதுன்னு ஊத்தின்னு அவன் கேட்கல, அப்படியே செஞ்சா பாத்திரத்துல ஊத்துறதுக்கு பாத்திரத்தெல்லாம் பெருக்கி பெருக்கி வச்சு இந்த பாத்திரம் நிறைஞ்சு சின்ன 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 எல்லா பக்கத்துக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து நிறைஞ்சு ஊத்த அந்த பாத்திரம் செஞ்சுட்டு இருக்கு, நிறைஞ்சிருந்து அந்த மகன் கீழ்படிஞ்சதுனால அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. அப்போ கீழ்ப்படிதல் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு நிச்சயமா வேணும். அந்த கீழ்ப்படிதல் பெற்றுக்கொண்டீங்கன்னா ஏசப்பட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம தேவ சத்தியத்தை கேட்கும் போது ஆண்டவர் நம்மளோடு பேசுவாரு. அந்த வார்த்தை நமக்கு நேரம் வரும்போது நம்ம கீழ்ப்படினா கண்டிப்பா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும், நம்ம குடும்பத்துல வந்து சேரும். தேவனுடைய பிள்ளைகளை நீங்க யாராலும் சேரலாம், அவர் மேலே நம்ம என்ன நம்பிக்கை வைத்துருங்க. கர்த்தரே நம் நம்பிக்கை கொடுக்க மனுஷன் பாக்கியவான். அவரே நம்பிக்கையா இருக்கும் போது அவன் தண்ணீரண்டையே நாட்டப்பட்டது கால்வர் ஒருவன்
நடப்பட்டதுமான ஒரு பச்சையான ஒரு மரத்தை போல காணப்படுவான் வேத வசனம் கூறுவது. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருச்சுவாரா, ஆசீர்வதிப்பாரா. கண்களை முடிச்சு ஜெபிப்போமா. தேவனுக்கு கட்டளை பிள்ளைகள் கீழ்ப்படிங்க. ஆண்டு சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் சொல்ற வார்த்தை எனக்கு புரியலையே, எனக்கு ஒன்றும் அதை பத்தி புரியலையே, அந்த வார்த்தை எனக்கு எப்படி புரிய எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆண்டுட்டு சொல்லுங்க. நீங்க ஆலயத்துக்கு போகும்போது ஆவியானவர் பேசுவாரு, ஜெபக்குழுல ஆண்டவர் பேசுவாரு. அப்போ நீங்க ஒரு சில காரியங்களை கூட மனசுல வச்சிருக்கலாம். அந்த காரியங்கள் பேசும்போது தேவ செய்தி வரும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்துக்கு முக்கிய இடம் கொடுத்தோம்னா ஆவியானுடைய வார்த்தை நமக்குள்ள போக முடியாது, கீழ்ப்படுகிறது வரவே வராது. ஏன்னா மாம்சம் வரும்போது இதை செய்யணும் அதை செய்யணும், அங்க போயிட்டு வரணும் இங்க போயிட்டு வரணும் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது தெய்வ வார்த்தை செய்யணும் உள்ள போகவே முடியாது. நிறைய மக்கள் இருந்தாங்க பவுல் சீலாவும் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆற்றங்கரையில நிறைய மக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பிள்ளையோட இருந்தது ஆண்டவர் திறந்தான்னு பார்க்கிறோம். ஏதியாவின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். கர்த்தருடைய வார்த்தை கவனமா கேட்கறதுக்கு இல்லை நம்மளும் பார்ப்பேன் சத்தியத்தை அறிவில சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்தை வரும்போது நான் சத்தியத்தை அறிஞ்சுதானே இருக்கிறேன், எங்க எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாள் ரொம்ப நாள் யோசனை பண்ணதை உண்டு. அப்போதான் சொல்லுவோம் இப்படியா தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற இடத்துல சத்தியத்தை அறியும் போது சத்தியத்தை கீழ்ப்படியும் போது சக்தி நம்ம என்ன செஞ்சிடும், விடுதலை ஆக்கிறோம். அப்போ நம்ம கீழ்ப்படிக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு, இன்னைக்கு என்ன ஜெபக்குழு வந்திருக்கேன், என்ன பேசியிருக்கிறாரு, நான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், இந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு பேசியிருக்கா, நான் இப்பதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடணும். ஆலயத்துக்கு போனாலும் சரிதான், சபைக்கு போனாலும் சரிதான், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்ச் பிடிக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வார்த்தையை கேட்டு கீழ்ப்பிடிச்சு நடக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கீழ்ப்படுத்த பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம். ஆபிரகாம் கீழ்ப்படுத்தாரு. அல்லேலூயா. கல்யாணத்துல இருக்கிற வேலைக்காரங்க கீழ்ப்படுத்தாங்க. அல்லேலூயா. சகையை கீழ்ப்படுத்தாரு. அல்லேலூயா. அந்த வேலை விதவை அந்த பிள்ளைங்க அடிமையாக்கி கொண்டுக்கிறோம் பயன்படி இருந்தாங்க. அவங்களே எளிய கொண்டு அந்த போசிக்கிற வச்சாரு. அவங்க சொன்னோன்னு கீழ்ப்படுத்தாங்க. கட்டுரை பிள்ளைகளை நம்மளும் கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளா இருப்போம். கட்டுரை ஆசிரியத்தை பெற்றுக்குவோம். கண்கள் முடிச்சு வைப்போம். அன்பு தகப்பனே இந்த வேலைக்காக நடிச்சிருப்பா ஆண்டவரே உடைய பாதத்திலே வைக்கிறையா வேதத்துல பார்க்கிறாண்டவரை கர்த்தரை கீழ்ப்படி இந்த பிள்ளைகள் இவ்வளவு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாறினார்கள் நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் தகப்பனே ஒரே ஒரு பிள்ளைக்காக வீட்டுக்குள்ள இருந்து தகப்பனே சோர்ந்து போய் இருந்தாண்டவரை, ஆனால் வெளியே அழைத்து வந்து நட்சத்திரத்தை என்ன குடும்பம் நான் என்னன்னு சொல்லி கர்த்தாவே அந்த மகனை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. வந்தவரை வானத்து நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததியில் இவனமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்லி பூமியில அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்லி நீர் ஆசீர்வதித்த தேவனப்பா. ஆம் ஆண்டவரே உனக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே, நன்றி செலுத்துற ஆண்டவரே, நன்றி செலுத்துறையா. சகையும் தகப்பனே நீ இறங்கி மாற் சொன்ன ஒட்டரை கீழ்படுத்தி இறங்கி வந்து தகப்பனே ஆண்டவரே ஏசப்பாவுக்கு பின்னால போகும்போது அவன் ரட்சிக்கப்படுற ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்குற ஆண்டவரே. அதுக்காக நன்றிப்பா. கீழ்ப்படுகிறதுனால ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்குறாங்க. அந்த நாளையை கூட தகப்பனே குடும்பத்தில பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களா இவங்களுடைய கீழ்ப்படி நிமித்தம் தகப்பன குடும்பத்தினால ரட்சித்து அன்புகள் கொடுக்குறாங்கப்பா. அப்படி வரப்போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. நன்றிப்பா. காண ஒரு கல்யாண வீட்டுல கூட தகப்பனை கர்த்தா வேலைக்காரர்கள் கீழ்ப்படியும் போது ராஜா அங்க ஏசப்பா செய்த அற்புதம் வெளிப்பட்டது ஆண்டவரே. அப்பா நன்றிப்பா. அந்த வேலை செஞ்சவங்க கீழ்ப்படிச்சாங்க ராஜா, அதுக்காக நன்றி ஏசப்பா. அதுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை நீ முதலாம் அற்புதத்தை செய்ய முடிஞ்சது தகப்பனே. ஆண்டவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எங்களை மீது தகப்பனே உமா பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் கர்த்தாவா. அது எங்களை கொண்டுதான்ப்பா நீ செய்வீரப்பா. அதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே, நன்றி செலுத்துற ஆண்டவரே, நன்றி செலுத்துற ஏசப்பா. ஆண்டவர் ஏழை விதவை தகப்பனே ஐயா கடைப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லி தகப்பனை கலங்கி போய் இருக்கும்போது அந்த மகளை கொண்டு தகப்பனை மகள்கிட்ட பேசின வார்த்தை எலியா பேசும்போது அவங்க அப்படியே கீழ்ப்படுத்தாங்கன்றவரே. கீழ்ப்படுத்த நிமித்தம் அந்த மகள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்றவரே. பிள்ளைகளை அடிமை தந்து விடுதலை பெற்றார்கள் ஐயா. கடன் எல்லாம் அடைக்க முடிஞ்சது தகப்பனே. அதை கொண்டு தகப்பனே அவள் போஜனம் செய்தால் என்று பார்க்கிறோம் ஐயா. கீழ்ப்படுகிறது முக்கியம்பா. கர்த்தரை பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் தகப்பனே. அதுக்காக நன்றி சென்றப்பா. ஆண்டவரே நீ பேசுகின்ற வார்த்தைக்காக நன்றி நன்றி நன்றிப்பா. இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் வைத்துக் கொண்டு தேவையில்லாம பயந்து தேவையில்லாத கலக்கத்தோடு காணப்பட்டு தகப்பனே ஸ்தோத்திரம் அவிசுவாசத்தோடு பேசுறேன் எல்லா கர்த்தரை பிள்ளைகளையும் தேவகத்தை ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாசத்தோடு நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க.
செய்யுங்க. தைரியத்தோடு இருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. அப்படி பாதத்தை தேடி வந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்படின்னு ஆசீர்வதிங்க. கிருபைக்காக நன்றிப்பா. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.